அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு குழந்தைங்க ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜெபம் செஞ்சு நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்யும்படி நம்ம மத்தியில் வந்திருக்கும் அன்பு சகோதரர் ஆனந்தராஜ் அவர்களை அன்போடு அழைக்கணும். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் அன்பும் தயவும் நிறைந்த பரலோகமை தந்தையே, அருமை நாதரும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்தன் வழியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தந்தையை காலை முதல் இம்மட்டும் கிருபையாய் வழிநடத்தி சகோதர சகோதரிகளாக ஒன்றிணைத்து உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, விசேஷமாக தந்தையே, இப்பொழுதும் இந்த சிறு பிள்ளைகளுக்காக இருக்கிற ஒரு சில நிகழ்ச்சிகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிற தகப்பனே, நீங்க இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் தந்து வழி நடத்துங்கப்பா. பிள்ளைகள் பேசக்கூடிய எல்லாமே சத்தியத்தின்படி வளர்ந்து இந்த பிள்ளைகளும் சாட்சியாக உமக்கு நிற்க நீங்க கிருபை செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய கிருபையின் பிரசன்னம் இருந்து காத்து வழி நடத்த வேண்டுமா? எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஏறெடுக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, ஆமீன். தேங்க்யூ. இப்ப நம்மளுடைய குழந்தைங்க ஒருத்தரா வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. யாரும் சிரிச்சு என்ன பண்ண வேணாம் அப்படின்னா டிமோட்டிவேட் பண்ண வேணாம் என்பதையும் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. நான்கு குணங்களுடையவர், அகிலம் என்றும் உயர்ந்தவர். நான்கு குணங்களுடையவர், அகிலம் என்றும் உயர்ந்தவர். கர்த்தர் என்றும் யெகோவா, குணங்கள் சொல்வின் விளக்கமாய். கர்த்தர் என்றும் யெகோவா, குணங்கள் சொல்வின் விளக்கமாய். குணங்களுடையவர், அகிலம் என்றும் உயர்ந்தவர். நான்கு குணங்களுடையவர், அகிலம் என்றும் உயர்ந்தவர். சிங்கம் போல முகமது வெள்ளமெனிய முகம். சிங்கம் போல முகமது வெள்ளமெனிய முகம். கழுகு போல முகமது ஞானம் நிறைந்த முகம். கழுகு போல முகமது ஞானம் நிறைந்த முகம். கர்த்தர் என்னும் யெகோவா, எங்கள் சொல்வேன் விளக்கமாய். கர்த்தர் என்னும் யெகோவா, எங்கள் சொல்வேன் விளக்கமாய். நான்கு குணங்களுடையவர், அகிலம் என்றும் உயர்ந்தவர். நான்கு குணங்களுடையவர், அகிலம் என்றும் உயர்ந்தவர். போல முகமது நீதி நிறைந்த முகம். காலை நில முகமது நீதி நிறைந்த முகம். மதியன் போல முகமது அன்பு நிறைந்த முகம். மனிதன் போல முகமது அன்பு நிறைந்த முகம். கர்த்தர் என்னும் யெகோவா, குணங்கள் சொல்வேன் விளக்கமாய். கர்த்தர் என்னும் யெகோவா, குணங்கள் சொல்வேன் விளக்கமாய். நான்கு குணங்களுடையவர், அகிலம் எங்கும் உயர்ந்தவர். நான்கு
பத்து குணங்களுடையவர், அகிலம் எங்கும் உயர்ந்தவர். We shall overcome. We shall overcome. We shall overcome. All is in my heart. I will overcome someday. The truth will let us see. The truth will let us see. The truth will let us see someday. Oh, deep in my heart, I will believe. The truth will let us see someday. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் துதி கனம் மகிமை உண்டாது. எல்லாத்துக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய டாபிக் என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் நோட்ஸ் ஆஃப் பைபிள். பைபிளுக்கு இங்கிலீஷில் என்னன்னா ஹோலி பைபிள், தமிழில் பரிசுத்த வேதாகமம், கிரீக்கில் விபுலுஸ். பைபிளில் மொத்தம் 2 ஏற்பாடுகள் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 39 புக்ஸ், புதிய ஏற்பாட்டில் 27 புக்ஸ். ஆக மொத்தமாக 66 புஸ்தகங்கள் இருக்குது. அதுக்குன்னு ஒரு வசனம் இருக்குது, லெவியில் இருக்குது. என்ன இருக்குன்னா, ஆசரிப்பின் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் அப்பம் வைக்கப்பட்ட மேஜையில் லெஃப்ட் சைடு ஆரப்பமும் ரைட் சைடு ஆரப்பமும் இருக்குது. இந்த ஆறையும் சேர்த்தா 66 புஸ்தகங்கள் இருக்குது. இந்த பைபிளை மொத்தம் நிறைய தலைவர்கள் படிச்சிருக்காங்க. மகாத்மா காந்தி, தலாயராம, திருவள்ளுவர், ஜவஹர்லால் நேரு, அந்த மாதிரி நிறைய பேர் படிச்சிருக்காங்க. திருவள்ளுவர்லாம் பைபிளை படித்து தான் திருக்குறளே எழுதியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு தீயினால் சுட்ட புண் உள்ளாத ஆறாது, நாவுனால் சுட்டவிட அப்படின்னு இருக்குது. யாக்கோபில் என்ன இருக்குன்னா, நாவும் நெருப்பு தான் இருக்குது. மகாத்மா காந்தி பைபிளில் படித்து தான் அகிம்சையில் இருந்தார். அதுக்கு பைபிளில் மத்தையில் மலை பிரசங்கத்தில் தீமையோட எதிர்த்து நிற்காதீர்கள் அப்படின்னு இருக்குது. அதை பார்லிமெண்ட்டில் கூட இருக்குது. அதை படித்து தான் அவர் அகிம்சையிலேருந்து நமக்கு கொடுத்தாரு. இது மாதிரி போன்ற இந்த பைபிளை யாராலையும் கம்பேர் பண்ண முடியாது. எனவே வேதமே வெளிச்சம். ஆமீன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் துதி கனம் மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். நான் சொல்ல போகிறது பேசாமல் பேசும் மரம். அது என்ன மரம் தெரியுமா? நம்ம இப்போதான் அந்த மரத்தை பார்க்க போகிறோம். தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துலேருந்து கானானுக்கு கொண்டு போகும்போது நிறையா மரங்களை உருவாக்குனாரு. என்னென்ன மரங்கள்னா கேதுரு மரம், சீத்தின் மரம், மீது செடி, பாய் மரம், புன்னை மரம், ஒலிவ மரம், தேவதாரு வில்சம். இந்த மாதிரி 7 மரங்களை உண்டாக்குனார். 7 மரங்களை உண்டாக்கியும் என்ன மரத்தை சூஸ் பண்ணாலும் அது சீத்தின் மரம் தான். சீத்தின் மரத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு, அதனால நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, அந்த மரத்துக்கு இங்கிலீஷில் சித்தாட்ரி. அந்த மரத்துக்கு கால சுழற்சி கிடையாது. எவர் கிரீன் ட்ரீ, பசுமை மரம். பசுமை காலம், இளிர் காலம் என்ற கால சுழற்சி கிடையாது. கிளைமேட் சேஞ்சுக்கு தகராறு போல மாறாது. எப்பயுமே பசுமையாகவே இருக்கும். செகண்டில் என்ன ஸ்பெஷல்னா, அந்த மரத்தில்
அந்த மரம் முள் மரம். அந்த மரம் இலையில எல்லா இடத்துலையும் முள் இருக்கும். அதுக்கு இன்னொன்று பேர் என்னன்னா முள் மரம். அது இன்னொன்று கோணலும் மாணலுமாக இருக்கிறதுனால அந்த மரம் அந்த மரத்தில் 100 பேர் தங்கலாம். அந்த மரத்துக்கு வெளிப்புறம் ப்ரௌன் கலரில் இருக்கும். வெட்டி பார்த்தா உள்ளார டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த மரத்துக்கு இன்னொன்று ஸ்பெஷல் என்னன்னா அந்த மரம் லேசாக இருக்கிறதுனால அதில் நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உருவாக்குது. எக்ஸாம்பிள் என்னன்னா கிட்டார், சித்தார் போன்ற இசை கருவிகள்லாம் அதில் உருவாக்குறாங்க. அந்த மரம் லேசாக இருந்தாலும் வளையாடு, விரிசல் விடாது. அந்த மரத்தில் பிசின் போல தைலம் இருக்கும். அந்த தைலத்தில் மருந்து செய்யறதுக்கு அந்த தைலம் உதவும். அதுக்கப்புறம் அந்த மரத்தில் ஆரோமேட்டிக் எந்தில் வாசனை கம என்று வீசும். அதனால பூச்சியெல்லாம் அதை அழிக்காது. அந்த மரத்தில் ஆசரிப்பு எதுலலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிரகாரத்தில் இருக்கிற பலிபீடத்தில் சீட்டின் மரத்தால் செஞ்சு பொன் தகத்தால் மூடியிருப்பாங்க. அந்த அஞ்சு தூண் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முன்னாடி 5 தூண் இருக்கும். அது சீட்டின் மரத்தால் செய்யப்பட்டு பொன் தகத்தால் மூடப்பட்டு இருக்கும். அதுக்குள்ளார போனால் அப்பம் வைக்கப்பட்ட மேஜை சீட்டின் மரத்தால் செய்யப்பட்டு பொன் தகத்தால் மூடப்பட்டிருக்கும். தூபபீடம் சீட்டின் மரத்தால் செய்யப்பட்டு பொன் தகத்தால் மூடப்பட்டிருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முன்னாடி 4 தூண்கள் இருக்கும். அது சீட்டின் மரத்தால் செய்யப்பட்டு பொன் தகத்தால் மூடப்பட்டிருக்கும். அதுக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி சீட்டின் மரத்தால் செய்யப்பட்டு பொன் தகத்தால் மூடப்பட்டிருக்கும். அதுக்கு இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் அர்த்தத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். மரம் சாதாரண மரம் மனுஷனை குறிக்குது. சீட்டின் மரம் பரிசுத்தவான்களை குறிக்குது. அது பசுமை மரம் எதுக்கு குறிக்குதுன்னா நம்ம எப்பயுமே பசுமையாக இருப்போம். சத்தியத்துக்கு வந்ததுக்கப்புறம் எப்பயுமே நம்ம பசுமையாக இருக்கும். அது கோணலும் மாணலமாக இருக்கு. என்ன அர்த்தம்னா நம்ம சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி கோணலும் மாணலுமாக இருப்போம். சத்தியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கோணலும் மாணலமாக இருக்க மாட்டோம். விளையாடு வீசல் விளையாடு எடை குறிக்கலன்னா நம்ம சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி வளையுவோம், வீசல் விடுவோம். ஆனால் நம்ம சத்தியத்துக்கு வந்தோம் வளைய மாட்டோம், வீசலும் விட மாட்டோம். கம என்று வாசனை எடை குடிக்கலன்னா நம்ம கேரக்டர்ஸை குடிக்குது. நம்ம கேரக்டர் நல்லா இருந்தால் சாத்தான் நம்மளை அழிக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த பிசின் போன்ற தைலம் எடை குடிக்கலன்னா நம்ம நம்ம அன்பா இருந்தா நம்மளுக்கு நிறையா தேவன் வல்லமை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தேவன் நம்மளுக்கு தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். நான் இப்போ ஆசரிப்பு கூடார் சொல்ல போகிறேன். ஆசரிப்பு கூடாருக்கு இங்கிலீஷில் டேபர்நாக்கல். டேபர்நாக்கலுக்குள்ள 3 பிளேஸ் இருக்கும். பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். பிரகாரத்தில் தண்ணி தொட்டியும் பலிபீடமும் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் 6 அப்பம் இருக்கும். அப்புறம் மேஜையில் 6 அப்பம் இருக்கும். தூடு விதம் இருக்கும்.
குத்து விளக்கு இருக்கும். அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு உடன் பெட்டி இருக்கும். அதுக்குள்ளே 3 பொருள் இருக்கும். என்னென்னா ஆணோட துல்தக்கோல், மன வைத்த போய் பாத்திரம், அது வந்து 10 கத்தரிகள். தேவனாலே இது வாசம் பார்த்தெல்லாம் ஆசாரியெல்லாம் வெளியே இருப்பாங்க. அந்த பெட்டிக்கு மேல 2 செவ்வியங்கள் இருப்பாங்க, இருவாசங்க இருப்பாங்க. தேங்க்யூ. செக் செக் ஒரு ஊர்ல ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பேரு எல்கானா. அவங்க 2 ஒய்ஃப் இருந்தாங்க. அண்ணால் பெனிரால். பெனிராலுக்கு நிறைய குழந்தை இருந்தது. அண்ணாளுக்கு குழந்தையே இல்லை. அதனால அண்ணாலே தேவனோட ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணாரு. அழுது எனக்கு ஒரு பெண் குழந்தை தாங்கிட்டு. அப்புறம் நாளைக்கு பெண் குழந்தை தந்தாரு. அப்புறம் பால் வளர்ந்தப்புறம் காடோட ஆலயத்திலே போய் விட்டாரு. ப்ரேயர் பண்ணி கேட்டாரு. அதே மாதிரி குழந்தையை தந்தாரு. உன் பேர் சாபிள். தேங்க்யூ. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நான் இன்னைக்கு சாம்பிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன். எபிராயிம் ஒரு ஊரில் எல்கானான்னு ஒருத்தர் இருந்தார். அவளுக்கு 2 வயசு இருந்தாங்க.
பெனினியால் அன்னாள். பெனினியாளுக்கு வந்து குழந்தையே இல்லை. அன்னாளுக்கு வந்து பெனினியாளுக்கு தான் நிறைய குழந்தை இருந்தது. அன்னாளுக்கு வந்து குழந்தையே இல்லை. அதனால அன்னாள் வந்து தேவனோட ஆலயத்துல போய் ப்ரே பண்ணாங்க. என்னன்னு ப்ரே பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, பால் மிதந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்கள் ஆலயத்துலேயே விட்டுறேன்னு சொன்னாங்க. அன்னாள் வந்து ப்ரே பண்ண மாதிரியே காட் வந்து அன்னாளுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாங்க. அந்த குழந்தை பேர் சாமுவேல். சாமுவேலுக்கு என்ன மீனிங்னா அன்னாள் வந்து காடு கிட்ட கேட்டதுனால காடு கொடுத்ததுனால அன்னாள் வந்து சாமுவேல்னு பேர் வச்சாங்க. அன்னாள் வந்து சாமுவேலை வளர்த்து பால் மறந்ததுக்கப்புறம் அன்னாள் வந்து சாமுவேலை வந்து தேவனோட ஆலயத்தில் விட்டாங்க. வருஷம் அன்னாள் வந்து சாமுவேலுக்கு ட்ரெஸ் தைச்சி போய் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, சாமுவேல் மாதிரி நம்மளும் ஹாப்பியாக சண்டே கிளாஸ்க்கு எக்லீசியாவுக்கு வரணும். சாமுவேல் வந்து அவங்க அம்மா அப்பா பேச்சு கேட்ட மாதிரி நம்மளும் இருக்கணும். தேங்க்யூ. பிதாவாகிய தேவனாலும் மாணவராகிய இயேசுவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நான் சாமியார் ஸ்டோரி சொல்ல போறேன். ஊர்ல எல்கானான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு 2 ஒய்ஃபு, ஹானா, பெனினா. பெனினாவுக்கு நிறைய குழந்தை இருந்துச்சு. ஹானாக்கு மட்டும் குழந்தையே இல்லை. ஹானா வந்து அதுக்காக காடு கிட்ட ப்ரேயர் பண்ணாரு. என்ன ப்ரேயர் பண்ணாருன்னா, எனக்கு ஒரு குழந்தை தாங்கன்னு ப்ரேயர் பண்ணாரு. பால் மறந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்து உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன்னு சொன்னாரு. அதே மாதிரி காது அதுக்கு ஒரு பாப்பா கொடுத்தாரு.
ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, இப்பதான் சண்டே கிளாஸ். ஆகையால் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையிலும் சமாதானமும் உண்டாவதாக. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியா 5:17. தேவனுக்கு 4 கேரட் வல்லமை, அமைதி, நீதி, ஞானம், அன்பு, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் போயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் போயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காட்டியே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காட்டியே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, என்னால் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் ஐத்திரும் நினை என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இங்கே நான் வந்து ஆபிரகாமின் வரலாறு பட்டியல் பற்றி சொல்ல போறேன். நான் முதல்ல வந்து முதலாம் உலகத்துல வந்து நோவா கூட சேர்ந்த வந்து 8 பேர் இருந்தாங்க. அந்த 8 பேர் வந்து நோவோட 8 பேர் இருந்தாங்க. அந்த 8 பேர் வந்து முதலாம் உலகத்திலிருந்து காக்கப்பட்டு 2ஆம் உலகத்துக்கு வந்தாங்க. அந்த நோவோட சந்ததியில வந்தவர் தான் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமின் தந்தை பேர் வந்து தேராகுக்கு வந்து 2 மனைவிகள் இருந்தாங்க. முதல் மனைவிகளுக்கு 3 குமாரர்கள். 3 குமாரர் பேர் வந்து நாகோர், ஆரான், அதுக்கப்புறமா ஆபிரகாம். 2வது மனைவிக்கு வந்து ஒரு குமாரத்தி இருந்தாங்க. அந்த ஒரு குமாரத்தி பேர் வந்து சாரா. இது கூறிய வசனம் வந்து ஆதியாகமம்
ம். ஆதியாகமம் 11 29 29 29 to 27. அதுக்கப்புறம் வந்து சாராளை பற்றின வசனம் வந்து ஆதியாகமம் 20 வந்து 12. அது இது வந்து ஆரானுக்கு வந்து ஆரனுக்கு வந்து 3 பசங்க இருந்தாங்க. அதில் 2 குமாரத்திகள், 1 குமாரர். அந்த 2 குமாரத்திகள் பேர் வந்து மில்கால் இல்கால். அதுக்கப்புறமா வந்து 1 குமாரர் பேர் வந்து லோத்து. அந்த நாகோர் வந்து மில்காலை வந்து திருமணம் செய்தாரு. அவருடைய குமாரர் வந்து பெத்துவேல். அந்த பெத்துவேலோடக்கு 2 பசங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 1 குமாரர் 1 குமாரத்தி. அவங்க பேர் வந்து லாபான் ரெபேக்கால். அதுக்கப்புறமா வந்து ஆரானுக்கு வந்து லோத் இருந்தாரு. அந்த லோத்துக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. 2 குமாரத்திகள் இருந்தாங்க. அந்த 2 குமாரத்திகள் வந்து 2 சன்னதியா பிரிந்தாங்க. அந்த 2 சன்னதி பேர் வந்து அவங்க பேர் மோவாபே சன்னதி, அப்புறமா வந்து அம்மோனியர் சன்னதி. அதுக்கப்புறமா வந்து ஆபிரகாம் வந்து சாராள் வந்து திருமணம் செய்தாரு. அந்த சாராளுக்கு வந்து 1 குமாரர் ஈசாக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆகாரம் வந்து ஆகாருக்கு வந்து இஸ்மவேலும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மனைவி கேத்துரால் இருந்தாங்க. அந்த கேத்துராலுக்கு வந்து நிறைய குமாரர்கள் குமாரத்திகள் இருந்தாங்க. இப்போ வந்து ஈசாக்கு இருந்தாரு. அந்த ஈசாக்கு வந்து பெத்துவேலோட குமாரத்தி, அதாவது ரெபேக்காலை வந்து திருமணம் செய்தாரு. அவங்க ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் பிறந்தவங்க தான் வந்து இரட்டை குமாரர்கள். அந்த இரட்டை குமாரர்கள் பேர் வந்து ஏசா யாக்கோபு. யாக்கோபு வந்து லாபனோட 2 குமாரத்திகள். 2 குமாரத்திகள் பேர் வந்து 2 குமாரத்திகள் பேர் வந்து லேயால் ராகேல். அந்த 2 பேரை திருமணம் செய்த மாட்டேன். அதுக்கப்புறமா 2 பேரும் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட வந்து பணிவிடை பெண்களை வந்து அந்த பணிவிடை பெண்களோட திருமணம் செய்தாரு. அந்த மொத்தமா 4 பேரை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா யாக்கோப் வந்து இஸ்ரேல்னு பேர் மாறிச்சு. அவருக்கு இஸ்ரேல்னு பேர் மாறிச்சு. அவங்களுக்கு அதுக்கப்புறமா பேர் மாறினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு 12 குமாரர்கள் பிறந்தாங்க. 4 பேருக்கும் 12 குமாரர்கள் பிறந்தவங்க தான் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், நப்தலி, காத், ஆசேர், யோசேப்பு, பென்யமீன். இந்த 12 குமாரர்கள். அந்த 12 குமாரர்கள் தான் வந்து பிற்காலத்துல வந்து இஸ்ரேலின் 12 கோத்திரங்களா மாறினாங்க. இவங்களோட சேர்த்த ஒரு குமாரத்தி இருந்தாங்க. அந்த குமாரத்தி பேர் வந்து தீனாள். அதுக்கப்புறமா வந்து யோசேப் இருந்தாங்க. யோசேப்போட 2 குமாரர்கள் இருந்தாங்க. 2 குமாரர்கள் பேர் வந்து மனாசே, எபிராயிம். இதோட வந்து ஆபிரகாமின் வல்லார பட்டியல். ஆமீன். தேங்க்யூ. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ஒரு பாராட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் கை தட்டிடுவோம் எல்லா குழந்தைங்களுக்கும். அதுக்கப்புறம் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாரையும் பேச வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பாராட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கொடுத்துடலாம். அதை கொடுக்கும்படி நம்மளுடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்களையும் ராஜேந்திரன் பிரதர் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். முதல்ல சிஸ்டர் ஹேனா, அடுத்தது சிஸ்டர் ஜெருஷா, சிஸ்டர் ஹடாஷா, சிஸ்டர் ஜாஸ்பர். தேங்க்யூ பிரதர். அடுத்தது இல்ல மிஷாயல், சாரி பிரதர் மிஷாயல். அவர் பேரு லாயல், பிரதர் லாயல்.
இல்லை ஷான் லேவி, மறந்துட்டேன், சாரி. வேறு ஷான் லேவி, என்ன வேறு மட்டும் கடைசியா கவின். தேங்க்யூ சார். இந்த ஒரு செஷனை கூட நம்ம ஒரு ஜெபத்தோட முடிக்கலாம். ஜெபம் செய்யும்படி நம்ம மத்தியில் வந்திருக்கும் அன்பு சகோதரர் அஜித் குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். வானமண்டலங்களில் வீற்றிருந்து பூமியின் மணமக்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வரும் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் இருந்த எங்கள் பரலோக பிதாவே, அற்பமும் குப்பையும் தூசியுமாயிருந்த எங்களை தேர்ந்தெடுத்து உமது சத்திய பாதையில் வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. கடந்த காலம் முழுவதும் பாதுகாத்து இந்த நாளையும் காணும்படியாக செய்து உமது சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் கனம் பண்ணவும் செய்த கிருபைக்காகவும் நன்றி தகப்பனே. நாங்கள் செய்திருக்கிற பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து உமது பிள்ளைகளாக நல்வழிப்படுத்தும் தகப்பனே. மேலும் இந்த சிறு பிள்ளைகளும் ஆசிரியின் தகப்பனே, சிறு பிள்ளைகளும் சத்தியத்தில் அதிகமாய் வளர கிருபைதாரும் தகப்பனே. மேலும் இந்த நாளிலும் கூட அருமையான சத்திய பாடத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காக நன்றி தகப்பனே. இந்த ஆராதனைக்கு வர முடியாத சகோதரர்களுக்காகவும் ஜெயிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கும் இந்த சத்தியம் சென்று சேர கிருபைதாரும் தகப்பனே. மேலும் சபையில் உடல் நலம் சரியாத சகோதரர்களுக்காகவும் ஜெயிக்கிறோம் தகப்பனே. அவர்களும் உடல் சுகம் பலப்பட்டு மேலும் சத்திய ஓட்டத்தில் ஓட கிருபைதாரும் தகப்பனே. இவ்வண்ணமாக நாங்கள் கேட்ட மறந்த யாவட்டையும் உமது கிருபையால் தந்து வழிநடத்த வேண்டுமாய் எமது இரட்சகரும் மீட்பரும் கண்மலையும் ராஜாதி ராஜாவுமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.